கர்த்தர் வேண்டதாக என்ற வசனம் சங்கீதம் 133 1ஆம் வசனம். இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை மிகமானது. கர்த்தர் வேண்டதாக இந்த வசனத்தில் இந்த அதிகாரம் முழுதும் பார்த்தாலுமே சகோதர சிநேகத்தை பற்றி போட்டிருக்கோம். சகோதர சிநேகமானது அது ஆரோனுடைய அந்த அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாகவும் எர்மோன் மேல் மலை மேலும் சியோன் மலை மேல் பனிக்கு ஒப்பாகவும் கர்த்தர் சொல்லியிருப்பார். அங்கே என்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் வச்சுக்கன்னு சொல்லுவார். கர்த்தர் விரும்புகிற அநேக காரியத்தை உண்டு. ஒரு மனம் அல்லது சகோதரர் ஒரு மனத்தை கர்த்தர் விரும்புகிறார். இந்த வேலையில் அது எல்லா ஆசீர்வாதமும் அதில் இருக்குது. விசேஷித்த ஆசீர்வாதத்தில் எல்லாமே இருக்குது. இந்த வேலையில் நம்ம சகோதர சிநேகமாக வீட்டு இருக்கிறதுக்கு தடை இல்லை, அதுக்கான சுச்சுவேஷன் வரல அப்படின்னா அதுக்காக ஜெபிப்போம். கண்டிப்பாக கர்த்தர் சகோதர சிநேகத்தை விரும்புகிறார். இல்லை நம்ம அந்த சகோதர சிநேகத்துக்கு நம்மளுடைய குணங்கள் நம்மளுடைய பேச்சு அதுக்கு தடையாக என்றைக்குமே தொடராது. கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைகளால் அந்த சகோதர சிநேகம் பாதிக்கப்பட்டுன்னு வரக்கூடாது. அதுக்கு அர்ப்பணிப்போம். இந்த பூமியில் ஒரு சகோதர சிநேகமாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். சகோதர பொறாமப்படுறதோ, இந்த சகோதரிகள் கூடி வந்தவங்க நல்லா இருக்காங்க அப்போ அது மட்டும் ஒரு பொறாமை வருதோ, இது பெரிய கர்த்தர் விரும்பாத பாவம். காயின் இந்த ஆபேலை கொல்லும்போது கூட ஒரு பொறாமையில் தான் கொல்றாங்க. கர்த்தர் ஆபேலும் காணிக்கை எடுத்துட்டாரேன்னு பொறாமையில் கொல்றான் காயின். ஸோ நம்ம சகோதரர்கள் நல்லா இருக்காங்க அவங்க மேலே பொறாமப்படுறதோ எல்லாமே அந்த காயினின் அந்த ஸ்பிரிட்டு தான். இந்த வேலை நம்ம எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாங்கன்னா எந்த ஒரு பொறாமல் இல்லாதபடி ஒரு மனமாக இருக்க பிரயாசப்படுவோம். அதுக்கு பிரயாசப்படும் போது கண்டிப்பாக அதுக்கு தேவன் வாக்கி பண்ணுவார். அப்படி நீங்கள் ஒருமுறைப்பட்டு இருக்கும்போது அங்கே எல்லா ஆசீர்வாதம் தேவன் தருகிறார். உங்களையும் ஆஸ்வதிக்க சகோதரன் ஆஸ்வதிக்கிறார். இந்த பூமியின் சாட்சியோட வாழ்க்கை தர பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவன் அபிஷேகராக ஆமென்.